பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நாம் ஐயோ ஐயோ ஐயோன்னு 3 தடவை சொல்கிற ஒரு வசனம் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 8:13 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன்னு ஒரு வசனம் இருக்குது. என்ன ஐயோ அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை அறிவிக்கலைன்னா உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரெண்டாவதாக மார்க் 14:21 மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறவனுக்கு ஐயோன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. மூணாவதாக ஏசாயா 45:9 தன்னை உருவாக்குனவரை பார்த்த ஏன் என்னை ஜெனிப்பித்தாய். உருவாக்குனவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ, உருவாக்குனவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோன்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நாலாவதாக ஆபகுக்கு 2:6 தன்னுடையது அல்லாதவைகளை சேர்த்து கொள்ளுகிறவனுக்கு ஐயோன்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக லூக்கா 17:1 இடரல்கள் யாரால் வருகிறதோ அவங்களுக்கு ஐயோ, இடரல்கள் உண்டாக்குறவனுக்கு ஐயோன்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஆபகுக்கு 2:19 ஒரு வசனம் இருக்குது, அது வாசிக்கலாம். மரத்தை பார்த்து விழி என்னும் ஊமையான கல்லை பார்த்து எழும்பு என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ. மரம் போதிக்குமா? கல் ஏதாவது செய்யுமா? கல்லெல்லாம் பொன்னும் வெள்ளியாலும் அந்த தகுடால் பொதியப்பட்டிருக்கிற விக்கிரகம்தான். அது பேசுமா? அதுக்கு சுவாசம் இருக்குதா? இல்லையா? அதனால அதை பார்த்து, மரத்தை பார்த்தும் கல்லை பார்த்து விழின்னு எழும்புன்னு சொல்கிறவனுக்கு ஐயோன்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஆபகுக்கு 2:15 தன்னது தோழனை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. தாவீது தன் தோழனை வெறிக்க பண்ணான். உரியாவின் விஷயத்தில், பச்சைப்பாலின் விஷயத்தில் வெறிக்க பண்ணனால அது தாவீதுக்கு ஐயோ தான் வந்துச்சு. அவன் குழந்தை இறந்துச்சு, ஐயோ தான் வந்துச்சு. ஆண்டவரோட கோபம் பயங்கரமாக வந்துச்சு. அதனால் தன் தோழனை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. அப்புறம் ஏசாயா 10:2 அநியாயமாய் தீர்ப்பு செய்கிறவனுக்கு ஐயோ. ஏசாயா 45:10 தகப்பனை நோக்கி ஏன் என்னை ஜெனிப்பித்தாய்ன்னு, ஏன் என்னை பெற்றேன் அப்படின்னு கேட்பாங்க இல்லையே சில பிள்ளைங்க, அது அவங்களுக்கு ஐயோ தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் எசேக்கியேல் 13:3 தன்னுடைய ஆவியில் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசி, அதாவது சொந்த பேச்சு பேசக்கூடாது, தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் சொல்கிறதா சொல்லணும். அதாவது சொந்தமாக மனசில் ஏவுகிறதெல்லாம் கர்த்தர் சொன்னாங்கன்னு சொல்லுகிற மதிகட்ட தீர்க்கதரிசின்னு வேதம் சொல்லப்படுது, அவங்களுக்கு ஐயோ. அடுத்தாக சக்கரியா 11:7 மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு, மந்தகளை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுங்களுக்கு ஐயோன்னு சொல்லப்படுகிறது. யோபு 10:15 துன்மார்கனாய் நாம் இருந்தால் நமக்கு ஐயோ. துன்மார்க்கமாய் வாழக்கூடாது, நாம் சன்மார்க்கர்களாக வாழணும். துன்மார்க்கராக இருந்தால் நமக்கு ஐயோன்னு யோபு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஏசாயா 5:20 தீமை நன்மையென்னும் இருளை வெளிச்சமென்னும் கசப்பை தித்திப்பென்னு சொல்லுகிறவனுக்கு ஐயோ சொல்லப்படுது. தீமை நன்மை என்பவனுக்கு ஐயோ, இருளை வெளிச்சம் கசப்பை தித்திப்பை என்ன சாதிக்கிறாங்க பாரு, சாதிக்கிறவனுக்கு ஐயோன்னு சொல்லப்படுகிறது. நாகும் 3:1 இரத்த பழிகளின் நகரத்துக்கு ஐயோ. இரத்த பழிகை செய்கிற அந்த நகரம் இருக்கும் பாரு, நிறைய ரத்தத்தை சிந்துற தேசம்லாம் இருக்குது பாரு, அவங்களுக்கு ஐயோ. அடுத்ததாக மத்தேயு 23:16 குருடரான வழிகாட்டுகளுக்கு, குருடனை அவனே பார்க்க தெரியல, அவன் எப்படி வழிகாட்டுவான்? குருடனானா வழிகாட்டிகள் இருக்கிறான் பாருங்க, நிறையா பேர் இருக்காங்க, குருடராக இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அவங்க வழிகாட்டுவாங்க, ஜனங்களை தவறான வழியில் நடத்தும், அவங்களுக்கு ஐயோன்னு சொல்லப்படுது. இப்போ 15 விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 15 விஷயத்தில் நாம் எந்த ஐயோவாக இருக்கிறோம் அப்படின்னு நாம் பார்க்கலாம். எந்த ஐயோவாக நாம் இருக்கிறோம்? தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தான்னு கேட்குறோமா? அநியாய தீர்ப்பு செய்கிறோமா? ஏதாவது விஷயத்தை இருளை வெளிச்சன்னு சாதிக்கிறோமா? தித்திப்பை கசப்பை தித்திப்பன்னு சாதிக்கிறோமா? இதெல்லாம் நம்ம செய்கிறோமான்னு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? இல்லாமல் இருக்கிறீங்களா? அது ஐயோவில் நம்ம இருக்கிறீங்களா? அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் எதுலெல்லாம் நான் தவறி இருக்குது,
இடறல் மற்றவங்களுக்கு உபத்திரவம் கொடுக்குறோமா, இடறல் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு அவங்களுக்கு வேதனையை கொடுக்குறோமா, அவங்களோட காரியங்களுக்கு நம்ம இடரலாக இருக்கிறோமா, இந்த ஏதாவது நம்ம செய்யறானாக்கா இந்த ஐயோ நமக்கு வரக்கூடாது. அந்த ஐயோவிலெல்லாம் நம்மளை மனம் திரும்ப செய்யணும். நாம் கர்த்தருக்கு பிரியமாக அவர் சந்தோஷம் உள்ளவங்களாக அவர் சந்தோஷிக்கிற விதத்தில் நம்ம நடந்து கொள்ளணும். உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரியே நீ என் சந்தோஷத்தில் பிரவேசின்னு சொல்லணும். அப்படி நாம் செய்யணும். நாம் இப்போது ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த 15 விதமான ஐயோ நாங்கள் பார்த்தோமே அப்பா, சோத்திரம். இந்த ஐயோவில் நாங்கள் ஒரு நாளும் மற்றவங்களுக்கு இடரலாக, கஷ்டமாக, குருடனான வழிகாட்டியாகவும் நாங்கள் இருக்கக்கூடாதப்பா. நாங்கள் மற்றவங்களை நேசித்த உதவியாக, மற்றவங்களுக்கு தாங்குறவங்களாக, தோள் கொடுக்குறவங்களாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. சோத்திரப்பா, யாருக்கு நாங்கள் உபத்திரவமாக இருக்கக்கூடாது. கல்லும் மண்ணையும் பார்த்து விழியணும் நாங்கள் சொல்லவும் கூடாதப்பா. மரத்தை பார்த்து விழியணும், கல்லை பார்த்து எழும்பணும் நாங்கள் சொல்லக்கூடாது. அந்த ஒரு நினைப்பு எங்களுக்கு வரக்கூடாதப்பா. ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும். நாங்கள் குருடன் அல்லப்பா, குருடனான வழிகாட்டியாக நாங்கள் இருக்காதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு எல்லாரையும் நேசிக்கவும், எல்லாரையும் கனப்படுத்தவும், அவங்களுக்கு கனப்படுத்தக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாங்க சொல்லி ஜெபிக்கிறேன். செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென்.